இப்போ வந்து ஃபேஸ் ரீடிங்க்கு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, அதாவது ஒரு உதாரணம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லாஸ்ட் வீக் ஒரு கிளையண்ட் வந்திருந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ அவங்க வந்த ஒரு இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு சார்ட்டை ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களோட ஹாரோஸ்கோப் கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து அவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லா என்ட்ரிஸுமே போட்டுட்டு அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வந்துச்சு. என்ன டவுட்னா, எனக்கு வந்து நான் இந்த டைம் வந்து கொடுத்துருக்கிறது வந்து எங்களோட அம்மா சொன்னது தாங்க. பட் எனக்கு வந்து அது ஊர்ஜிதமாக தெரியலை. எனக்கு அந்த நேரத்தில் தான் நான் பிறந்திருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதனால் எனக்கு அந்த நேரத்தில் மட்டும் ஒரு டவுட் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க கேட்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்களோட ஃபேஸ் ரீடிங், ஏன்னா நம்ம அந்த டைம் வந்து அவங்களுக்கு ஒரு கரெக்டாக தெரியல அப்படின்னு சொன்னோடனே அவங்களோட அந்த ஃபேஸ் ரீடிங்கை பேஸ் பண்ணி அவங்களோட மூக்கு, வாய், கண், நெத்தி, புருவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸை வந்துட்டு அது வந்து நம்ம உள்ளுக்குள்ள நம்ம டீப்பாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லென்த்தி சப்ஜெக்ட்டுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நடிகர் நடிகைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி கூட நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ஷன்ஸ், நம்மளோட கன்சல்டேஷன் எப்படி, அவங்க எந்த மாதிரியான ஆட்கள், ரொம்ப ஜோவியலாக, ரொம்ப மூடி டைப் அவங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தாராளமாக சொல்லலாங்க. நேரம் ஒரு சின்ன ஒரு தப்பு இல்லை அவங்களுக்கான ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா அவங்களோட ஃபேஸ் ரீடிங் பேஸ் பண்ணி, அவங்களோட லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபேஸ் ரீடிங் இதில் வந்து நம்ம எடுத்து அவங்களுக்கான டைம் பீரியடை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறோங்க. இப்போ இப்படி இந்த வந்த கிளையண்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், அவங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கான ஒரு ட்ராகிங் இருந்துச்சு. எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா வந்து எனக்கு டாக்டர் இந்த மாதிரி ஒரு டைம் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து எழுத்துல இந்த மாதிரி நம்ம வந்து அம்மா இந்த டைம் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்ட்டு. ஸோ அவங்க வந்தோடனே அவங்களோட ஃபேஸை ரீட் பண்ணி நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, அதுக்கான பிளானட் எது, அவங்களோட அந்த ஃபேஸ் ரீடிங்கே நமக்கு பிளானட்ஸ் தெரியுங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள், ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு நேச்சர் இருக்குங்க. இப்போ அந்த பர்டிகுலர் பிளானட் வந்து அவங்க ஜாதகத்தில் டாமினண்ட்டாக எந்த பிளானட் இருக்கோ அதன்படி அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது வடிவமைக்கப்படுது. இப்படி தான் வந்து அந்த குழந்தையே உங்களுக்கு வந்துட்டு ஜனனம் ஆகுது. அவர் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தலையில் முடி கம்மியாக இருந்தது. ஜென்ரலாக வந்துட்டு உங்களுக்கு இந்த சொட்டை விழுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது குருவோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற பிளானட்டோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களோட இது. அந்த டாமினன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து அந்த பிளானட்டோட ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய டைமுக்கு நம்மளோட பிளானட் பொசிஷன் எப்படி ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதில் ஜூபிட்டரோட இன்வால்மெண்ட்டு டிகிரி வைஸ் ஜாஸ்தியாக இருக்கான்னு நம்ம பார்ப்போங்க. அப்படி பார்த்து இந்த ஃபேஸ் ரீடிங் வந்து நம்மளுக்கு டைமிங் கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயங்கர யூட்டிலைஸ் ஆகுது. இப்போ அவருக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் பக்கத்தில் நமக்கு டைம் கரெக்ஷன்ஸ் ஆச்சுங்க. கரெக்ட் பண்ணி நம்ம கன்சல்டேஷன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆமாம் இதெல்லாம் தான் இந்த ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் தான் நடந்துருந்தது எங்களுக்கு. ஸோ பாஸ்ட் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் வந்து கரண்ட்டாக இந்த மாதிரி தொழில் தான். நான் அதை ஃபேஸை பார்த்தோன்னே நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும், ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். உடனே வந்துட்டு ஆமாங்க மேம், எப்படி நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றுமே கிடையாதுங்க. தலையில் முடி கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு வைங்களேன், அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்டுக்குள்ளார அவங்க அந்த இன்வால்வ் ஆகியே இருப்பாங்க. அவங்களுக்கான அந்த நேரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு லக்னத்தில் இந்த குரு கனெக்டிவிட்டி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஃபினான்ஷியல் அந்த ஸ்ட்ரீம்லைனுக்குள்ளார அவங்க இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது, அதுக்கான ஒரு நேச்சர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்குது. இது எந்த நேரமே எனக்கு தெரியாது, எனக்கு பிறந்த நாள் தெரியாது, நேரம் தெரியாது. இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு கைரேகை பார்த்து சொல்லுங்கள் எனக்கான டெவலப்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் அவங்களுக்கு கைரேகையில் அத்தனை விஷயம் வந்துட்டு பாம் ரீடிங் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பாம் ரீடிங்கில் நம்ம ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? கட்டாயமாக அப்படி பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு வளர வளர பார்த்தீங்கன்னா ரேகைகளும் வளர ஆரம்பிக்கும் உங்களுக்கு, ரைட்டுங்களா? அப்போ இந்த ஃபேஸ் ரீடிங், பாம் ரீடிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் ஏஜென்ட். உங்களுக்கு ஒரு சார்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இது ஒரு வகையில் நம்ம சைக்காலஜியும் கூட எடுத்துக்கலாம். ஈவன் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி பேசும்போதே ரொம்ப டீட்டெயில் கேட்குறாங்க, கால்லேயே அந்த கன்சல்டேஷன் வரதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புதன் ஆக்டிவேட்டடாக இருக்கும். ஏன்னா அந்த பிளானட் புதன் வந்து ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருந்தால் ரொம்ப டாக்கட்டிவாக இருக்கும், ரொம்ப இன்ட்ராக்டிவ், அந்த செஷனுக்குள்ளார போவாங்க, நிறைய வந்துட்டு கேள்விகள் கேட்பாங்கன்ட்டு. அதை பேஸ் பண்ணியே வந்துட்டு அவங்க இந்த மாதிரி நேச்சர் தானே நம்ம கணிக்கலாம். அப்போ இந்த ஃபேஸ் ரீடிங், இந்த பாம் ரீடிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸு, எமோஷன், சென்டிமெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியை தான் அதில் பார்க்க முடியுமே தவிர, இந்த மாதிரியான உண்மைகள் மட்டும்தான் அதில் இருந்து வி கேன் கெஸ், நம்ம வந்து ஊர்ஜிதம் பண்ண முடியாமல் அதை கெஸ் பண்ண முடியுமே தவிர, இந்த அஸ்ட்ராலஜியில் நம்ம அவங்க பிறந்த நேரத்தையும் நாளையும் வச்சு சார்ட்டை கணிச்சு டீட்டெயில்டாக சொல்கிற அளவுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயங்கள் ஃபேஸ் ரீடிங்கோ பாம் ரீடிங்கோ இல்லை வேறு எந்த மாதிரி லைக் நிறைய இப்போ சொல்கிறாங்க, பிரசனம் சொல்கிறாங்க,
நாடி அதாவது ஒருத்தவங்க வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இது எல்லாமே அப்போதைக்கு ஒரு கேள்விகளுக்கான ஒரு பதிலாக தான் இருக்குமே தவிர ஒரு ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க எந்த மாதிரியான ஸ்ட்ரீம் லைனுக்குள்ளே போகணுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க லைஃப் பார்த்த கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுறதுக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன வேணும்னா மெயினாக இந்த ஒரு ஹாரோஸ்கோப் சார்ட் அப்படிங்கிறது வேணுங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லைக் 80s 70sலலாம் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணி வைக்கிறதுக்கு. நான் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இன்னி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எதை நீங்கள் வந்து நம்ம பண்ணுறோமோ இல்லையோ, பிறந்த நாள் அந்த நேரத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணி பிறந்த இடத்தை நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளடைவில் வந்து உங்களுக்கு இந்த பாம் ரீடிங் ஃபேஸ் ரீடிங் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேட் அவுட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் ஆஸ்ட்ராலஜி உங்களுக்கு சார்ட் படிக்கிறது அப்படிங்கிற ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவில் பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்குங்க. அதனால பெற்றோர்களுக்காகட்டும் பேரண்ட்ஸ்க்காகட்டும் பீப்புளுக்கு எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து உங்கள் குழந்தைகளோட பிறந்த நேரத்தை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து கரியர் லைஃப் என்ன பார்த்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இனி ஃப்யூச்சரில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆஸ்ட்ராலஜி பக்கம் டேர்ன் அவுட் ஆகிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குது.